Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க கவர்மெண்ட் லா காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆவறதா உங்களுடைய எய்மா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ எதற்காக மேக் பண்ணிருக்கேன்னா, இப்போ வந்து 5 years BA LLB ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆன்கோயிங்ல இருக்கு. இப்போ நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு பர்சனலாவே நான் இப்போ லா டிகிரி முடிச்சிட்டேனா நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கணும்? அது மட்டும் இல்ல இப்போ நான் லா டிகிரி முடிச்சு என்ரோல்மென்ட் பண்ணிட்டேனா நான் பிராக்டிஸ் பண்றது அட்வொகேட்டா மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? இல்ல வேற ஏதாச்சும் இந்த லீகல் ஃபீல்ட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்க்குமே வந்து இது மூலயமா போகலாம், அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ்க்குமே போகலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இதுக்கான வழிமுறைகள் என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் லா காலேஜுக்கு போகணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நீங்கள் வந்து ரெகுலரில் 5 years அல்லது 3 years லா டிகிரி கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது ஆனர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலேட்டடில் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். முக்கியமாக வந்து அகாடமிக் ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா மஸ்ட் வந்து பிஜி பண்ண வேண்டியது இருக்கும். பிஜினா எம்எல்னு சொல்லுவாங்க, எல்எல்எம்னு சொல்லுவாங்க, மாஸ்டர் டிகிரி இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்எல்எம் படிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் இந்த எல்எல்எம் படிக்கும் பொழுதே ஒரு இயருக்கு வந்து 2 நெட் எக்ஸாமும் ஒரு இயருக்கு வந்து 2 செட் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்எல்எம் படிக்கும் பொழுதே இந்த நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் வந்து 4 times வந்து அட்டன் பண்ணுவீங்க. இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சு, அதாவது நெட்டுலேயோ அல்லது செட்டுலேயோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான வழித்தடமாக அமையுது. இந்த நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஜாப் கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணணும்னா இன்னொரு எக்ஸாம் எழுதணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி. ஆல்ரெடி வந்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலுமே சரி, ஒரு டீச்சராக போகணுன்னா பிஎட் முடிச்சுட்டு டிஆர்பி டெட் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதணும் இல்லையா, அதே போல் நீங்கள் வந்து யூஜி லா டிகிரி முடிச்சிட்ட பிறகு பிஜி லா டிகிரியை முடிக்கணும். பிஜி லா டிகிரியில் நெட்டு செட்டு ஏதாச்சும் ஒன்று வந்து கிளியர் பண்ணி இருக்கணும். அப்படி கிளியர் பண்ண பிறகு நீங்கள் வந்துட்டு பிஜி டிஆர்பி தாராளமாக வந்து எழுதலாம். அதில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் லா காலேஜில் சீட் ஆனது கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லை, உங்களுடைய பிஜிடிஆர்பியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை, உங்களால் அதில் வந்து பாஸ் ஆக முடியல, டிலே ஆகுதுன்னா அது வரைக்கும் நான் வந்து சும்மாவே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது. ப்ரைவேட் அட்டானமஸ் யூனிவர்சிட்டிஸுமே வந்து லா காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நெட்டோ செட்டோ ஏதோ ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக எந்த ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களை வந்து அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து எடுத்துக்குவாங்க. நெட்டு செட்டு முடித்தா மட்டும்தான் ப்ரைவேட் காலேஜஸில் எடுத்துக்குவாங்களான்னா ஒரு சில காலேஜஸில் அவங்களுடைய க்ரைட்டேரியாவை பொறுத்து தான் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு சில காலேஜஸில் வந்து எடுக்கலைன்னா நெட்டு செட்டு முடிக்கலைனாலும் பிஜி முடிச்சிருந்தா ஒரு சில காலேஜஸில் எடுத்துக்குவாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ ஒரு 10 members இருக்காங்க, அதில் 5 members வந்து நெட் ஆர்ட்ஸ்லட்டி ஏதோ ஒன்று முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் பிஜி பண்ணுறீங்க, எல்எல்எம் பண்ணுறீங்க, எல்எல்எம் பண்ணும்போது இந்த நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா, இந்த நெட் எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்னத்துக்கு குவாலிஃபைட் ஆவீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபைட் ஆவீங்க. உங்களுடைய மார்க்ஸை பொறுத்து இந்த கேட்டகரிஸ் மாறும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து குவாலிஃபைட் ஆவீங்க. ஜேஆர்எஃப் வந்து ஹையாக மார்க் எடுத்திங்கன்னா ஜேஆர்எஃப், அதாவது இதை பற்றின இன்ஃபர்மேஷனை பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னால் அதுக்கான ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அந்த பர்சன்டேஜில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்துடும். இதுவே வந்து நீங்கள் ஹையான மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்கீங்கன்றது வந்து இந்த ஜேஆர்எஃப் மூலிமா நீங்கள் என்ன பெனிஃபிட் அடையலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஆர்எஃப் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எல்எல்எம் முடித்து, அதாவது ஜேஆர்எஃப் முடித்து வித்தின் 3 இயர்ஸில் நீங்கள் பிஹெச்டி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க. நீங்கள் பிஹெச்டி பண்ணிக்கிட்டே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து க்ரியேட் பண்ணி கவர்மெண்ட்டே வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி, அதாவது நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து குவாலிஃபைடு ஆனாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து பிஹெச்டி வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் பிஹெச்டி முடிக்கிறதும் நல்லது. இப்போ நீங்கள் அகாடமிக் ஃபீல்டில் போகிறீங்கன்னா யூஜி பிஜி, அதாவது 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பியோ அல்லது 3 இயர்ஸ் எல்எல்பியோ அண்டு பிஜியில் வந்துட்டு எல்எல்எம் முடிக்கணும். அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிக்கிறது நல்லது. இந்த பிஹெச்டிக்கான டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 to 5 இயர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணிட்டேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம். நான் அதற்கான ரிப்ளை வீடியோவோ இல்லை வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலியமாவோ உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.